காஞ்சிபுரத்துலேயே ஃபேமஸான ஒரு திருவிழானா இந்த கடை ஞாயிறு திருவிழா தான். கார்த்திகை மாதம் வரை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழா வந்து மண்டை விளக்கு திருவிழான்னு சொல்கிறாங்க. நாங்கள் டிசம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே போய் சாமி கும்பிட்டோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இந்த ஃபெஸ்டிவல் இருக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14 வந்து இந்த ஃபெஸ்டிவல் இருக்குது. அதை விட்டால் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வரும். மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரம் வந்து 2 பட்டு வருது. ஜனவரி 12, 13 வருது. மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஜனவரி 13, 2026 தான் வந்து இதே மாதிரி மண்டை விளக்கு வந்து அன்னைக்கும் எடுப்பாங்க. பச்சரிசியை வந்து மாவாக்கி அதில் வந்து வெல்லம் சேர்த்து ஒரு விளக்கு மாதிரி பிடிச்சி அதில் வந்து சுத்தமான நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு அதில் விளக்கு செஞ்சு அந்த விளக்கு புது மண் பாத்திரத்தில் இல்லைன்னா வந்து சுவாமிக்கு மட்டும் செய்கிறதுக்காக ஏதாச்சும் பாத்திரம் வச்சுருப்போம் நம்ம வீட்டில் நான்வெஜ் புழங்காத பாத்திரம், அந்த பாத்திரத்தில் வந்து வச்சு நம்ம எடுத்துன்னு வந்து கோவில் சுற்றி வரணும். அதிலே வந்து தேங்காய் பழம்னா வந்து சாமிக்கிட்ட அங்கே முன்னாடி வந்து கொடிமரத்துக்கிட்ட உடச்சி அங்கே விழுந்து கும்பிட்டு இந்த பிரார்த்தனை முடிப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து நல்லா வயசானவங்க வரைக்குமே இந்த பிரார்த்தனை பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் அந்த கோவிலில். உங்களுக்கும் ஏதாச்சும் பிரார்த்தனை இருந்துச்சுன்னா இங்கே கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு வந்து இந்த மாதிரி மண்டை விளக்கு போட்டு போங்க. அந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு நிறைவேறும்ன்றது ஐதீகம். இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்குது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கும் இருக்குது. மறக்காமல் வாங்க. அப்படி நின்று நான் போட்டோ எடுத்துறேன். முன்னாடி வச்சு